என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம். ஸோ நம்ம ப்ரீவியஸா பார்த்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்மளா வந்துட்டு மார்க்ஸ் வந்து என்டர் பண்ற மாதிரி பார்த்துருந்தோம். இன்னைக்கு பார்க்க போற ப்ரோக்ராம்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து எப்படி இன்புட் வாங்கி நம்ம வந்து எப்படி ஆட் பண்ண போறோம் அப்படின்றதா இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட்ல நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இம்போர்ட் சிஎஸ்வி கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம இம்போர்ட் பண்ணணும். சிஎஸ்வி இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஃபைல் ஓபன் பண்றோம். இங்கேயும் நான் என்ன பண்ணல அப்படின்னா student.csv அப்படின்ற ஒரு ஃபைல வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதை நான் ரன் பண்ணோன்னா கிரியேட் ஆகுற மாதிரி இருக்கும். சரியா? நான் எதுவுமே வந்து student.csvன்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ரைட்டர் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரைட்டர். ஸோ ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ல பார்த்த மாதிரி நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க இருக்கிற ஒரு சிங்கிள் ரோல மேல ஹெட்டிங்ஸ் மாதிரி வர மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ரோல் நம்பர், நேம், மார்க்ஸ் வர மாதிரி. தென் ஃபார் லூப்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்துட்டு டேட்டாஸ் வாங்க போறேன், ஸ்டூடெண்டோட ரெக்கார்ட்ஸ் வாங்க போறேன். ஸோ அவங்களோட ரோல் நம்பர், நேம், மார்க்ஸ் வாங்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரைட் பண்ண போறேன். ஸோ நான் ஒரு ரோவா தான் நான் என்ன பண்ண போறேன், ரைட் பண்ண போறேன். ஸோ அந்த சிஎஸ்வி ஃபைலுக்குள்ள ஒரு ரோவா ரைட் பண்ண போறதுனால நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் ரைட் ரோன்னு மட்டும் கொடுக்குறேன். நான் மல்டிபிள் ரோஸ் இங்க வந்து நான் என்டர் பண்ணல, பட் ஒரு லூப்புக்கும் நம்ம வந்து ஒரு டேட்டாஸ் தான் என்டர் பண்ணணும். ஸோ அந்த ஒரு டேட்டாஸையும் என்டர் பண்றதுக்காக ரைட் ரோ மட்டும் நான். சரியா? ஸோ இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ நமக்கு ரன் பண்ணி கிளிக் பண்ண உடனே நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா அந்த ரன் ஸ்கிரீன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இட் வில் என்ன இது ஷோ பண்ணும், வாட் இட் வில் ஷோ திஸ், இட் வில் ஷோ த ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட். அது என்ன ஷோ பண்ணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் ஷோ பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ரோல் நம்பர் கேட்கும். நெக்ஸ்ட் அது என்ன கேட்கும், உங்களோட ரோல் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரோல் நம்பர் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா 1. நெக்ஸ்ட் நேம் கேட்கும், நான் நேம் கொடுக்க போறேன். ஸோ வாட் எவர் நேம் வாண்ட் யூ கேன் டு. ஸோ மார்க்ஸ்ன்றப்ப நான் கொடுத்துருக்கேன். Next, it's asking for another one data. Okay, 90. So, இப்போ எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கு நம்ம யூசர் கிட்ட இருந்து, 2 ரெக்கார்ட்ஸ் தான் நமக்கு இருக்கு. ஸோ இப்போ அந்த ஃபைலோட ஓபன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கு, ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ள 2 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த எக்ஸ்ட்ரா லைன்ஸ் வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன போடணும், நியூ லைன். இந்த எக்ஸ்ட்ரா லைன்ஸ் வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன போடணும், நியூ லைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும்னு சொல்லி. ஸோ இப்போ நான் ப்ரோக்ராம்குள்ள போயிட்டு இங்க இருக்கிற நான் இப்போ வந்து 5 டீடைல்ஸ் வாங்க போறேன். நான் என்ன பண்ண போறேன், 3 டீடைல்ஸ். இப்போ 3 டீடைல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸ் வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா 3 கொடுக்கணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் லைன் வரக்கூடாதா, ஸோ அதுக்காக என்ன பண்றோம், நியூ லைன் இஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் டபுள் கிளிக்ஸ். இந்த நியூ லைன் எல்லாம் எதுல இருக்கணும் அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் இருக்கணும். ஓகே, ஸோ நியூ லைன் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிட்டு அகைன் இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா திரும்ப கேட்கும். நான் அகைன் இப்போ என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா 3 கொடுக்க போறேன். ஜஸ்ட் ஒயின் கொடுக்குறேன், மார்க்ஸ் வந்து 78. அது திரும்ப கேட்கும், நான் 4 கொடுக்க போறேன். தென் ஐ எம் கோயிங் டு என்டர் சேம் மார்க்ஸ் 90. நெக்ஸ்ட் இப்போ 3 ரெக்கார்ட், தேர்ட் ரெக்கார்ட் இருக்குதா, ஸோ அதுக்கு நான் 5 கொடுத்துட்டு நேம் வந்து கொடுத்துட்டு தென் அதுக்கு நான் வந்து மார்க்ஸ் கொடுக்குறேன். ஸோ நான் 3 ரெக்கார்ட்ஸ் கொடுத்ததுனால என்ன பண்ணுது, 3 டீடைல்ஸ் மட்டும் வாங்கிட்டு இப்போ நான் அகைன் இந்த ஸ்டூடெண்டோட ஃபைலை நான் ஓபன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஆல்ரெடி கொடுத்தது ஓவர் ரைட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ரைட்டோட ஆக்சஸ் மோடோட யூஸ் என்னன்னா சப்போஸ் ஃபைல் ஆல்ரெடி கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டென்ட்டை எரேஸ் பண்ணிட்டு ஆட் பண்றதா அதோட ஜாப். ஸோ வந்து ஆல்ரெடி இருந்த கண்டென்ட் என்ன பண்ணிருச்சு, எரேஸ் பண்ணிட்டு நியூவா நான் கொடுத்த கண்டென்ட் என்ன பண்ணிட்டு ஓவர் ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. நம்ம முன்னாடி டபிள்யூ கொடுத்துருந்தோம், இப்ப நான் ஆர் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நியூ டேட்டாஸ் அப்பெண்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்துட்டு நான் ஜஸ்ட் ஒரு ரெக்கார்ட் மட்டும் நான் அதில் அப்பெண்ட் ஆகுதான்னு செக் பண்ண போறேன். ஸோ நான் ஃபார்வர்டுக்கு நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா 1 கொடுக்க போறேன். கொடுத்துட்டு நான் இப்போ ரன் பண்ணனா ஒரு ரெக்கார்ட் மட்டும் நான் என்ன பண்ண போறேன், என்ட்ரி பண்ண போறேன். ஸோ 6 ஹெச் அண்ட் தென் நான் என்ன கொடுக்குறேன், மார்க்ஸ் கொடுக்குறேன். இந்த டீடைல்ஸ் வந்து அதுல நமக்கு அப்பெண்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ என்ன ஆயிருக்கு, அப்பெண்ட் ஆகுது. பட் என்ன ஆகுது அப்படின்னா ரோல் நம்பர், நேம், மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரோவை ஆட் பண்ணி தான் என்ன ஆகுது, நமக்கு அப்பெண்ட் ஆகுது. அதுல இருக்க டேட்டாஸ் என்ன பண்ணல, அது ஓவர் ரைட் பண்ணல. அதுல இருக்க டேட்டாஸ் என்ன பண்ணல, ஓவர் ரைட் பண்ணலாம். ஜஸ்ட் என்ன ஆகுது, எண்ட்ல அப்பெண்ட் பண்ணிட்டே தான் வருது. ஸோ இந்த டபிள்யூக்கும் ஏக்கும் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், டெக்ஸ்ட்லயே படிச்சிட்டோம். ஸோ அதே இதுதான், பட் இங்க என்ன பண்றோம் அப்படின்னா வேல்யூஸ் வந்து வேற மாதிரி. ஸோ இப்ப இந்த டெக்ஸ்ட் இந்த சிஎஸ்பில மட்டும்தான் நம்ம ஓபன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல, நம்ம எதுல கூட ஓபன் பண்ணிக்கலாம், நம்ம நோட் பேட்ல கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டு நோட் பேட் கொடுத்தோம் அப்படின்னா அதுல என்னென்ன டீடைல்ஸ் இருக்கோ அந்த டீடைல்ஸ் நோட் பேட்ல கூட வரும். அந்த வேல்யூஸ் எல்லாமே கம்மாவால செப்பரேட் ஆயிரும். ஸோ அதனாலதான் இதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா
கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். ஸோ ஒரு வேல்யூஸும் எப்படி செப்பரேட் ஆயிருக்கும் அப்படின்னா கமாவால செப்பரேட் ஆயிருக்கும். ஸோ இதை நம்ம ஈவன் நோட்பேட்லயும் ஓபன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த சிஎஸ்வி ஃபார் எக்ஸாம்பிள் அதை டபுள் கிளிக் பண்ணும்போது எக்ஸல் ஃபைலா ஓப்பன் ஆகும். ஸோ அதுல கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ரோக்ராம்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் தான். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்துட்டு இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.